எபிசோடோடைய ஆரம்பத்திலேயே சாயவானோடைய அப்பா கிட்ட பிரசிடென்ட் கூ வந்து பணம் வாங்கியிருக்காரு. பணம் வாங்குறது மட்டும் இல்லாமல் இந்தமாரி ட்ரிகர் ஆஃபீஸ்க்கு இவர் இதால் தான் பிரசிடென்ட் ஆகிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த இடத்துல சாயவான் ஹீரோயின்கிட்ட பேசுகிறத காமிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ பிரசிடென்ட் கூவோட டிஃப்ரெண்ட்டாக இருக்க, நான் உங்ககிட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் பேசணும். பிரசிடென்ட் கூ பண்ண அந்த சில ஊழல்களை பற்றியுமே இவங்க சொல்கிறாங்க. அதை மொத்தத்தில் ஹீரோயின் கேட்டு கொஞ்சம் ஷாக் ஆகிறாங்க. அதால் நம்ம பேச வேண்டியது இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதே சமயத்துலேயே பிரசிடென்ட் கூ ரொம்ப மோசமானவருன்ற மாரி அவரை பற்றி இவங்க பேசின்னு இருக்காங்க. அதே சமயத்தில் இவங்க பேசுறது மூலயமா ஹீரோயினுக்கு பிரசிடென்ட் கூ வந்து வேலை போயிட்டாருன்னு தெரிய வருது. அதால் தான் இவர் சாயவான் கிட்டே எடுத்த இன்டர்வியூமே இரேஸ் பண்ணியிருக்காரு. அப்படியே இந்த இடத்துல ஒருத்தவங்க பேர்ன் ஆகிருந்தாங்களே, அது சாயவான் தான். அந்த இடத்துக்கு ஹீரோயினி போகலான்னு நினைக்கும் போது மொத்த பில்டிங்குமே வெடித்து சதறிடுது. அதில் ஹீரோயினி கொஞ்சம் ஷாக்காக இருக்க. அப்படியே இந்த இடத்துல டெட் பாடியை காமிச்சா டெட் பாடி கிட்ட ஜின்மேன் வரது மட்டும் இல்லாமல் இது சாயவானான்ற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. அப்படியே ஒரு வெளியே வரும்போது அந்த இடத்துல ஹீரோயினி ஹாண்டோ வெயிட் பண்ணுறாங்க. ஹீரோயினி வந்து இந்தமாரி நீங்கள் அட்டாப்சிக்கு ரெக்கமெண்டட் பண்ணுங்கள், சாயவான் இப்போதைக்கு இறந்துருக்காங்க, இது ஒரு மர்டராக இருக்கும், நீங்கள் அட்டாப்சிக்கு ரெக்கமெண்டட் பண்ணுங்கன்னு ஹீரோயினி சொல்ல, அந்த இடத்துல ஜின்மேன் என்ன பண்ணுறேன்னா சாயவானுடைய பாடியை காமிக்கிறது மட்டும் இல்லாமல், நீங்கள் என்ன சைக்கோ பார்த்தா இதை எப்படி அட்டாப்சி பண்ண முடியும், இந்த டெட் பாடியை நீங்கள் நல்லாவே பாருங்கள். அதே சமயத்துலேயே சாயவான் இறந்தது காரணம் உங்கள் இன்டர்வியூ தான், சாயவான் சூசைட் பண்ணினாங்க, அந்த சூசைடுக்கு தூண்டந்தே நீங்கள் தான்ன்ற மாரி இந்த இடத்துல இவர் சொல்கிறாரு. உங்ககிட்ட பேசினா என்னையும் நீங்கள் கொன்றுவீங்க, என்னுடைய சிஸ்டரை கொன்னுட்டீங்க, நெக்ஸ்ட்டு யாருன்ற மாரி இவர் சொல்லின்னு இருக்காரு. ஹீரோயினி மேலே இவர் ஃப்ரேம் பண்ணிட்டு போக, அப்படியே இவர் போகிறது மட்டும் இல்லாமல் இவங்க அப்பா இருப்பார்ல அந்த இடத்துல போய் இவர் சிரிச்சுன்னு இருக்காரு. அவள் இப்போதைக்கு போயிட்டா, அவள் திரும்ப வரப்போகிறது கிடையாது, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்ற மாரி அவங்க அப்பா கிட்ட இவர் பேசின்னு இருக்காரு. சேர்மேனை கொல்லலான்னு முடிவு எடுத்துட்டாரு. அதுக்கேற்ற மாரி இவர் செமையாக போதை போட்டு அந்த பக்கம் பிரசிடென்ட் கூக்கு கால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அப்பா இறந்து போயிட்டாருன்ற மாரி கொஞ்சம் சந்தோஷமாக சொல்ல, அதை பிரசிடென்ட் கூ கேட்டு இந்த இடத்துல உட்காராரு. அந்த இடத்துல ஹோசியாங் கேஸில் ஒருத்தன் இன்வால்வ் ஆகிருப்பான்ல கியோம்னு, அவனுமே இந்த இடத்துல தான் இருக்கான். இவனுக்கும் பிரசிடென்ட் கூக்கும் டச்சுன்னு நமக்கு தெரிய வருது. அதால் தான் இந்த கேஸை பிரசிடென்ட் கூ ஹையர் பண்ண வேணான்னு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதை பற்றி இவங்க இந்த இடத்துல பேசின்னு இருக்காங்க. அப்படியே இந்த இடத்துல ஹாண்டோ வந்து சாயவானோடைய கேஸ் விஷயமா ஏதாச்சும் ஃபைல் இருக்கான்னு பார்த்தா எதுவுமே கிடையாது, யாருமே அதை அப்டேட் பண்ணல. ஒரே ஒரு பொண்ணு மட்டும் வில்லாவில் எரிஞ்சு போண்டா போட்டிருக்கு, அது சாயவான்னு மென்ஷன் பண்ணல. இதை பற்றி அங்கே பேசின்னு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரோயினிமே வராங்க. ஹீரோயினுமே இந்த நியூஸை பார்த்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அந்த இடத்துக்கு பிரசிடென்ட் கூ வராரு. வரது மட்டும் இல்லாமல் நீ என்ன பண்ணி வச்சுருக்கன்ற மாதிரி அவளை செமையாக திட்டுறாரு. இந்தமாரி ஹீரோயினி தான் சாயவானை கொன்னதாக அதிக பேர் சொல்கிறாங்க. ஹீரோயினியோடைய இன்டர்வியூ தான் சாயவானை சூசைடுக்கு தூண்டந்தாகவும் சொல்கிறாங்க. அதில் இப்போதைக்கு போலீஸ் அதுக்கடுத்ததாக ஏகப்பட்ட ரிப்போர்ட்டர்ஸோடைய பார்வைன்றது ஹீரோயினி மேலே திரும்பி இருக்குது. அதை பற்றி தான் பிரசிடென்ட் கூ ஹீரோயினியை பார்த்து பேச வந்திருக்காரு. ஹீரோயினியை செமையாக திட்டுறாரு. எல்லாமே உன்னாலன்ன போது அந்த இடத்துல ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, சாயவான் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க உங்களை பற்றி, நீங்கள் எதையுமே மறைக்கணுன்ற அவசியம் கிடையாதுன்னு இந்த இடத்துல சொல்ல, நான் எதை மறைக்க போகிறேன், அதுக்கான எவிடன்ஸ் உங்ககிட்ட இருக்கான்னு கேட்க ஹீரோயின்கிட்ட எந்த எவிடன்ஸும் கிடையாது, இருந்தாலும் நான் எல்லாத்தையுமே ப்ரூவ் பண்ணுவேன்ற மாரி சொல்கிறாங்க. சாயவானுடைய இறப்புக்கு நான் ஜஸ்டிஸ் வாங்குவேன்ற மாரி இந்த இடத்துல இவங்க சொல்லின்னு இருக்காங்க. எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம், எல்லாருமே என்ன ஃப்ரேம் பண்ணாதீங்கன்ற மாரி இந்த இடத்துல இவங்க பிரசிடென்ட் கூ கிட்ட பேசின்னு இருக்க. பிரசிடென்ட் கூவுமே யார் உன்னை ஃப்ரேம் பண்ணுறா, எதுக்குனாச்சும் உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கா, எவிடன்ஸ் இருந்தால் பேசு, எல்லாமே அப்சைட் டவுனாக ஆகிக்கிட்டு இருக்குது, நீ முதல்ல எவிடன்ஸ் வச்சுக்கின்னு பேசுன்ற மாரி இந்த இடத்துல சொல்ல, எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்ற மாரி இந்த இடத்துல ஹீரோயினி சொல்கிறாங்க. அதை கேட்டு கூவுமே சரி எல்லாத்தையும் பார்த்துக்கலான்ற இந்த இடத்துல ஒரு ஹீரோயினியோட பேசினிருக்கேன். ஹீரோயினுமே நான் கூடிச்சுக்கிறோம் எல்லா உண்மையுமே வெளியே கொண்டாடுவேன்ற மாரி செமைய இந்த பக்கம் பிரசிடென்ட் கூவை முறைச்சுன்னு இருக்கேன். அப்படியே பிரசிடென்ட் கூ என்ன சொல்கிறாருன்னா, நீ எவ்வளோ பேரை கொல்லலான்னு பிளான் போட்டு வச்சுருக்கன்ற மாரி இந்த இடத்துல ஹீரோயினி கிட்டே கேட்க, ஹீரோயினுமே அதில் ஷாக்காய் எதை பற்றி நீங்கள் கேட்குறீங்கன்னு பிரசிடென்ட் கூ கிட்டே கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறான்னா, இந்தமாரி ஹாஞ்சு குரூப்போடைய சேர்மன் இறந்து போயிட்டாரு, அதுக்கும் காரணம் நீ தான் சொல்கிறாங்க, நீ இந்தமாரி அவருடைய பொண்ணையும் அவரையுமே கொன்னுட்ட, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்ற மாரி அகெயின் ஹீரோயினி மேலே ஃப்ரேம் போடுறாங்க. அதை கேட்டோன்னே ஹீரோயினி ஷாக் ஆகிடுறாங்க. இது வெறி ரூமர் தான், நான் கேள்விப்பட்டேன்ற மாரி ஹீரோயினி சொல்ல, அந்த இடத்துல பிரசிடென்ட் கூமே இது ஒன்றும் ரூமர் கிடையாது, இது உண்மைன்ற மாரி அந்த இடத்துல சொல்லிட்டு போக ஹீரோயினிக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, கொஞ்சம் ஸ்டன் ஆயிடுறாங்க.
அப்படியே ஹீரோயினி ட்ரிகருக்கான நெக்ஸ்ட் எபிசோடில் ஒர்க் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் எபிசோடை ஏர் பண்ண போகிறாங்க. அது விஷயமா இருக்கும்போது அந்த டைரக்டர் சன் வராரு. அவர் வரது மட்டும் இல்லாமல் இந்த எபிசோடை ஏர் பண்ண வேணான்னு சொல்லியிருக்காங்க. கேன்சலேஷன் விஷயமா போய்கிட்டு இருக்குன்னு சொல்ல ஹீரோயினி அதெல்லாம் பார்த்துக்கிறேன்ற மாரி இந்த இடத்துல சொல்கிறாங்க. என்ன நீங்கள் சொல்கிறீங்கன்ற மாரி அவர்கிட்ட சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறேன்னா, நான் வெறும் பிரசிடென்ட் கூவோடைய மெசேஜர் தான், எனக்கு இதெல்லாம் பற்றி எதுவும் தெரியாதுன்ற மாரி இந்த இடத்துல சொல்ல ஹீரோயினியும் சரின்னு சொல்லிட்டு இவங்க எபிசோடில் ஒர்க் பண்ணுற மாரி காமிக்கிறாங்க. இப்போதைக்கு அப்படியே ஹீரோயினியை ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே சுற்றி வளைக்கிறாங்க. ஏன்னா ஹீரோயினி இப்போதைக்கு போலீஸை பார்க்கணுன்னு பிரசிடென்ட்க்கு சொல்லியிருப்பாரு. இவங்க பேச அப்படியே மீட்டிங் சினாரியோவை காமிச்சா அந்த இடத்துல ட்ரிகர் ஷோவை இவங்க கேன்சலேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பேச்சு எட்டிப்பாட அந்த இடத்துல சீஃப் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் கேன்சல் பண்ணக்கூடாது, இதில் முக்கியமான விஷயங்களாம் இருக்குன்னு சொல்ல இதை பற்றி அப்புறம் பேசணும் எல்லோரும் வெளியே வராங்க. அப்படியே இந்த இடத்துல ஆண்டோ நிற்கிறாரு. ஆண்டோ என்ன சொல்கிறேன்னா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு இந்த பக்கம் சொல்ல என்ன விஷயத்தை பேசணும்னு பிரசிடென்ட் கூ கேட்க டாக்டர் ட்ரிகரை பற்றி பேசணும்னு இவர் சொல்கிறாரு. அந்த விஷயம் ஓசோரியாங்க்கும் தெரியும்னு சொல்கிறாரு ஹீரோயினி தான். சரி என்ன விஷயம், யார் டாக்டர் ட்ரிகர்னு கேட்கும்போது என்னை மன்னிச்சிருங்க, நான் தான் டாக்டர் ட்ரிகர், ஆனால் இதுக்கு முன்னாடி அப்லோட் ஆன போஸ்ட் எதுவுமே நான் போட கிடையாது, என்னுடைய அக்கௌண்ட்டை வேறு யாரும் யூஸ் பண்ணுறாங்கன்ற மாரி இவர் சொல்ல அதை கேட்டு பிரசிடென்ட்க்கு கொஞ்சம் ஷாக் ஆகிறாரு. ஆண்டோ என்ன சொல்கிறேன்னா, இதுக்கு நான் மன்னிப்பு கேட்டிருக்கேன், எந்த பனிஷ்மெண்ட் வேணுனாலும் நான் இதுக்கு ஏற்றுக்கிறேன்ற மாரி சொல்ல அந்த இடத்துல கூவுமே லைட்டாக ஆண்டோவை அப்ரிஷியேட் பண்ணுற மாரி தெரியுது. பெருசாக கூ ஆண்டோவுக்கு பனிஷ்மெண்ட் தர மாரி தெரியல, உனக்கு தோன்ற விஷயத்த பண்ணிக்கோன்ற மாரி தான் இந்த இடத்துல சிம்பிளாக அதை பிரசிடென்ட் கூ கடந்து போகிற மாரி காமிச்சிருக்காங்க. ஆனால் இது சீஃப்க்கு தான் கொஞ்சம் ஷாக்காக இருக்குது. அப்படியே ஹீரோயினியை இன்டர்கிரேட் ரூமில் காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒருத்தர் இன்டர்வியூ எடுக்கிறாரு. இவர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹீரோயினுடைய சோர்ஸ் சாயவானை பற்றி எல்லாமே ஹீரோயினுக்கு ஒரு சோர்ஸ் சொல்லியிருக்கோம், அவங்க பேர் ப்ளூ பேடுன்றது. அந்த சோர்ஸ் இறந்து போயிடுச்சான், அந்த சோர்ஸில் இருக்கிறவங்க இறந்து போயிட்டாங்கன்னு ஒரு ஷாக்கிங்கான நியூஸை இவர் தர அதை கேட்டு ஹீரோயினி கொஞ்சம் ஷாக் ஆகிறாங்க. இவங்க ஃபாலோ பண்ணி அந்த சோர்ஸும் சரி, இப்போதைக்கு சாயவானும் இறந்து போயிருக்காங்க. இதெல்லாம் ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஷாக்காக இருக்குது. ப்ளூ பேட்ஸுன்றது தான் சாயவானை பற்றி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பார். அவர் யூஎஸில் இருக்காரா, அவர் இறந்து போன விஷயங்கள்லாம் சொல்கிறது மட்டும் இல்லாமல் சில விஷயங்களை இவங்க பேசின்னு இருக்காங்க அந்த கேஸ் விஷயமா. அந்த இடத்துல ஹீரோயினி எல்லாத்தையும் பேசிட்டு இந்த இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல ஹீரோயினி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி சாயவானுடைய சோர்ஸ் ப்ளூ பேட்ஸ் இறந்துட்டாங்கும் போது நானும் ஒரு விஷயம் சொல்லணும், நான் ட்ரிகர்ன்ற விஷயத்த எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன்னு இவர் சொல்கிறாரு. அதை கேட்டு ஹீரோயினியும் கொஞ்சம் கடுப்பாகிறாங்க. அதில் சமயம் ஒரு திட்டின்னு இருக்க அப்படியே பிரசிடென்ட் கூவை காமிச்சா பிரசிடென்ட் கூ இந்த மாதிரி ட்ரிகருக்கு ஒரு எபிசோட் ஹேர் பண்ணுறதா இருந்திருக்கும், அந்த எபிசோடை கேன்சல் பண்ணிட்டாங்க. அதே விஷயமா ஹீரோயினி இந்த இடத்துல செமையை கத்தின்னு இருக்க அப்படியே இவங்களை உள்ளார கூட்டின்னு போய் பிரசிடென்ட் கூ பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படியே ஹீரோயினை உள்ளார கூட்டின்னு போனோடனே செமையாக ஒரு ஹீரோயினியை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. இந்தமாரி சில பிரச்சனைகள் உங்களால் தான் நடந்திருக்கு, ட்ரிகர் எபிசோட் கேன்சல் ஆனதுக்கும் அதான் ரீசன் சொல்ல ஹீரோயின் பாயிண்ட்டாக எடுத்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல இவர் ட்ரிகர் எபிசோடை கேன்சல் பண்ண வேண்டிய டெக்னிக்கல் இஷ்யூ வந்துடுச்சு, அது மொத்தத்துக்கும் நீங்கள் தான் காரணம், உங்களால் தான், நீங்கள் இந்த கேஸில் ஈடுபட்டதால் தான் எல்லா விஷயமும் நடந்துச்சுன்ற மாரி இந்த இடத்துல சொல்லின்னு இருக்கேன். அதை கேட்டவொடனே ஹீரோயினி சில பாயிண்ட்டாக சில ஆக்ட்லாம் சொல்கிறது மட்டும் இல்லாமல் இது எப்படி சாக்தியன்னு சொல்ல அந்த இடத்துல பிரசிடென்ட்க்கும் இதுக்கு மேலேருந்து எந்தவித வாய்ப்பும் கிடையாது, எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சுன்னு இவர் சொல்கிறாரு. ஹீரோயினி ஒரு மாதிரி அவமானப்படுத்தி அந்த இடத்த விட்டு அனுப்ப ஹீரோயினி ஒரு மாதிரி வருத்தமாக வெளியே வராங்க. அப்படியே இவங்க பார்த்தா இவங்க ட்ரக்கர் ஆஃபீஸே கலைஞ்சிருக்கு, சில பேர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் கலைஞ்சு போயிருக்க அந்த இடத்துல இருக்கிற உங்களை இவங்க பார்க்குறாங்க. ஹீரோயினிக்கு பெருசாக பேச எதுவும் கிடையாது. அந்த இடத்துல இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துக்கு கேங் வரது மட்டும் இல்லாமல் இது உண்மையா, நீ தான் டாக்டர் ட்ரிகரான்னு சொல்லிட்டு ஆண்டோ கிட்ட கேட்க ஆண்டோவுமே அதை ஒத்துக்கிறாரு. ஹீரோயினியும் கொஞ்சோண்டு பார்த்துருக்கும்போது திடீர்னு கேங் திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. நீ எதுக்குடா இப்படி பண்ண, நீ தான் டாக்டர் ட்ரிகர்னு எதுக்கு சொல்ல, இது உங்களுக்கு தெரியுமான்ற மாரி ஹீரோயினியை கேட்குறாரு. ஹீரோயினுக்கும் அது தெரியுதுன்னு இவருக்கு தெரியுது. அந்த இடத்துல ஆண்டோவை பிடிச்சி எவ்வளோ அசிங்கமாக திட்ட முடியுமோ அவ்வளோ அசிங்கமாக திட்டுறாரு. நீ ஒரு லூசர்ரா, நீ எதுக்கும் லாய்க்கே கிடையாதுன்னு ஆண்டவை அசிங்கமாக திட்டுறாரு. ஆண்டவுமே என் அக்கௌண்ட்டை வேறு ஒருத்தவங்க ஹேக் பண்ணிட்டாங்க, இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாதுன்னு எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. ஆண்டோ கடைசியாக நீ தாண்டா லூசர், யார் இங்கே லூசர்னு சொன்னேன்னு ரெண்டு பேருக்குள்ளார வாக்குவாதம் ஏற்பட அதில் ஆண்டோ செம கடுப்பாகி அப்படியே வெளியே போயிடுறாரு. கொஞ்சோன்னு கேங் ஓவராக தான் பண்ணிட்டாரு, அதில் ஆண்டோ அப்படியே வெளியே போயிட்டாரு. கடைசியாக கேங் ஹீரோயினிக்கிட்ட இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம் எதுக்கு சொல்ல, நாங்கள் எந்தவித கேள்வியும் கேட்காம உங்கள் பின்னாடியே ஃபாலோ பண்ணணும் போது ஹீரோயினும் எதுவும் பேசாமல் வெளியே போகும்போது அந்த இடத்துல கேங் பேச ஆரம்பிக்கிறேன், நான் உங்களை ஹேட் பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கோங்கன்னும் போது அந்த இடத்துல ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஒன்றும் யாரையும் ஹேட் பண்ணல, எல்லாருமே இங்கே சம்மந்தம், எல்லாரையும் பிரித்து பார்க்காத, நீ நான் ஹாண்டோ எல்லாருமே ஹியூமன்ஸ் தான், நீ யாரையும் பிரித்து பார்க்காத, எல்லாருமே ஒரே மாரி தான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஹீரோயினி அந்த இடத்த விட்டு
போயிடுறாங்க. அப்படியே ஹீரோயினி எல்லாத்தையும் நினச்சின்னு காரில் உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. இதை தூரத்துலேருந்து ஹாண்டோவுமே பார்க்குறாரு. ஆனால் பெருசாக ஹீரோயினிக்கிட்ட எதுவும் பேசல. அப்படியே நமக்கு ஜின்மேனை காமிச்சா அவருடைய சிஸ்டரும் உங்கள் அப்பாவை இறந்து போனதில் ரொம்ப வருத்தமாக நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயம்லாம் நமக்கு இங்கே தெரிய வருது. அப்படியே ஹாங்குக்கு ஏற்ற ஸ்கிரிப்ட் கிடச்சிச்சு. ஹாங்குக்கு ஏற்ற ஒரு இடம் கிடச்ச மாரி இருக்குது. ஹாங் டெபியூ பண்ண போகிற விஷயம் இந்த இடத்துல லைட்டாக நமக்கு தெரிய வருது. அந்த விஷயமா இந்த இடத்துல பேசின்னு இருக்காங்க. அப்படியே இந்த இடத்துல ஹீரோயினியை நமக்கு காமிக்கிறாங்க. ஹீரோயினியும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஸ்டன்னிங்காக நிற்கிறாங்க. வெளியே உங்களுக்காக மீடியா பீப்புள்ஸ் காத்துன்னு இருக்காங்க. ஹீரோயினி அவங்கக்கிட்ட போய் பேசணும். அந்த இடத்துல இருக்கிற மொத்த பேருமே ஹீரோயினிக்கிட்ட ஆறுதலாக பேச ஹீரோயினியும் அப்படியே போகலான்னு இருக்கும்போது சீஃப் என்ன சொல்கிறான்னா என்னுடைய சப்போர்ட் எப்பயும் உனக்கு தான் சொல்ல ஹீரோயினி அப்படியே மீடியா கிட்ட போக ஹாண்டோ பின்னாடி வந்து என்னுடைய சப்போர்ட்டும் ஹீரோயினிக்குன்னு சொல்ல ஹீரோயினி அந்த இடத்துல போய் சிம்பிளாக இது வரைக்கும் நடந்ததுக்கெலாம் மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஹீரோயினி முன்னாடி சாயாவான் இருக்கிற மாரி உங்களுக்கு தெரியுது. அப்படியே ஹீரோயினி நான் ரிட்டையர் ஆக போகிறேன். இதுக்கு மேலே இந்த மீடியாவில் நான் இருக்க போகிறது கிடையாது. இப்போ நான் மொத்த விஷயத்தையும் உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேன்ற மாரி அவங்க ரிட்டையர்மெண்ட்டை இந்த இடத்துல ஓப்பனாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் ஓப்பனாகவே இவங்க வந்து இந்த எபிசோடோடைய ஆரம்பத்தில் சாயவான் ஒரு ரெக்கார்ட் பேசியிருப்பாங்களே அதை இவங்க ஆன் பண்ணுறாங்க. சாயவான் கிட்டே பேசும்போது இவங்க சீக்ரெட் ரெக்கார்டரை ஆனால் தான் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல சாயவான் பேசுகிற மொத்த விஷயமே ரெக்கார்ட் ஆகுது. அந்த இடத்துல இந்தமாரி பிரசிடென்ட்க்கு என்ன மாரி தப்புகள் பண்ணார், அவர் எந்த மாரி ஊழல்கள் பண்ணாருன்ற விஷயத்த சாயவான் சொல்லியிருப்பாங்க. அது மொத்தமே ஒரு வகையில் அந்த இடத்துல டெலிகாஸ்ட் ஆகுது. இதை சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக ஹீரோயினி இந்த ட்ரிகர் கேன்சல் ஆகுமோ இருக்குமோ அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது. ஆனால் ட்ரிகரில் இதுக்கு மேலே இந்த நான் கிடையாது. இந்த ட்ரிகரை விட்டு நான் போகிறேன். எனக்கு தேவை உண்மை தான். உண்மை கிடைக்க வேண்டிய இடத்துல நான் இருப்பேன். கண்டிப்பாக இந்த ட்ரிகரில் நான் இருக்க மாட்டேன்னு அவங்க போல்டாக சொல்லிவிட்டு அப்படியே அந்த பக்கம் இருக்க அந்த இடத்துல மொத்த டீம்மேட்டர்ஸும் ஹீரோயினை பார்த்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க. எல்லாருமே ஹீரோயினி நல்லது தான் பண்ணியிருக்காங்கன்னு யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல ஹீரோயினி போகலான்னு இருக்கும்போது பிரசிடென்ட்க்கு என்ன சொல்கிறான்னா இது எதையும் மாற்ற போகிறது கிடையாது, ட்ரிகர் எப்பயும் போல் ஓடிக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்ல ஹீரோயினியும் அதை தான் சொல்கிறாங்க. ஐ ஃபார் ஏ ஹை டூத் ஃபார் ஏ ட்ரூத்துன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ட்ரிகர் ஸ்டில் ட்ரிகர்னு சொல்லிட்டு போகிறாங்க. ட்ரிகர் நான் இல்லைனா கூட ஓடுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இப்போதைக்கு நான் போகிறேன்ற மாரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சுட்டு அப்படியே அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்ப மொத்த பேருமே பிரசிடென்ட் கூ கிட்ட வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்கேன். பிரசிடென்ட் கூ என்ன பதில் சொன்னாருன்னு தெரியல. அப்படியே ஒரு ஹீரோயினியை பார்த்துன்னு இருக்கேன். இப்படிலாம் இருக்கிற சமயத்தில் ஹாண்டோ வந்து இப்போ நடந்துச்சு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த பார்த்துன்னு இருக்காரு. சில நாட்கள் அப்படியே கடந்து போயிடுச்சு. அவர் ஹீரோயினை பற்றி தான் பார்த்துன்னு இருக்காரு. ஹீரோயினி எங்கே இருக்காங்கன்ற விஷயம் யாருக்குமே தெரியல. ஆண்டவும் ஹீரோயினுடைய அந்த சில வீடியோ ஃபுட்டேஜ்லாம் பார்த்துன்னு இருக்காரு. அதை அவங்க ஸ்டேட்மெண்ட் விடுறதுலாம் பக்கத்தில் இந்த பக்கம் கேங் வராரு. கேங் வந்து ஆண்டோ கிட்ட மன்னிப்பு கேட்க வராரு. அதுவும் லாலிபாப் ஏற்றாந்து மன்னிப்பு கேட்க வர ஆண்டோ ஆரம்பத்தில் சின்ன குழந்தை மாரி ஒரு மாதிரி கோச்சிக்க அந்த இடத்துல இவனுமே நான் லாலிபாப் ஏற்றாந்துருக்கேன்னு போது அது சுகர் ஃப்ரீயான்னு கேட்க சுகர் ஃப்ரீலாம் ரொம்ப டேஞ்சரான ப்ராடக்ட், நான் உனக்கு நல்ல லாலிபாப் தான் ஏற்றாந்துருக்கேன், இதை நீ எடுத்துக்கோன்னு சொல்ல அந்த இடத்துல ஆண்டவும் சரின்னு சொல்லிட்டு அந்த லாலிபாப் எடுத்துக்கிறாரு. அப்போ கூட கேங் பின்னாடியே திருத்தின்னு வர ஹாண்டோ பெருசாக எதுவும் பேசாமல் அந்த லாலிபாப்போட அவருடைய இடத்துக்கு போகிறாரு, ட்ரிகர் ஆஃபீஸ்க்கு. ட்ரிகர் ஆஃபீஸே வெறிச்சோடி இருக்குது. அந்த ட்ரிகர் ஆஃபீஸே இவருக்கு பார்க்க பிடிக்கல. ஹீரோயினுடைய இடத்த தான் ஹாண்டோ பார்த்துன்னு இருக்காரு. ஹீரோயினி வருவாங்களான்ற மாரி அதை ஒரு ஏக்கமாக பார்த்துன்னு இருக்கேன். ஹீரோயினி எங்கேன்னு வச்சா ஒரு ஐஸ் ஸ்கேட்டிங் இடத்துல ஹீரோயினி இந்தமாரி க்ளீன் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல அவங்க நிம்மதியாக இருக்கதா ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க சிரிக்கிறாங்க அந்த இடத்துல. அது நமக்கு தெரிய வர அப்படியே சில பழைய கேஸ்லாம் இந்த பக்கம் ஹாண்டோ எடுத்து பார்த்துன்னு இருப்பார். அதே ஒரு பார்த்துன்னு இருக்கிற சமயத்தில் ஒரு லேடி வந்து சோரியாங்க இங்கே இருக்காங்களான்னு கேட்க ஹீரோயினி இங்கே கிடையாது, அவங்க எப்போயோ போயிட்டாங்கன்னு சொல்ல அவங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்குன்னு இவங்க சொல்ல யார் அமிச்சதுன்னு இவங்க கேட்க சாயவான்னு இவங்க ஒரு பதிலை சொல்ல எல்லாருமே அதிரி போயிடுறாங்க. சாயவானான்ற மாரி சாயவான் இன்னும் உயிரோடையாக இருக்காங்கன்ற மாரி எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஷாக்காக இருக்குது. அதோட இந்த எபிசோடை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இன்னும் சாயவான் இறக்காமல் இருக்கலாம். அந்த கிஃப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பூச்செடி தான். இதோட இந்த எபிசோடை ஆசமாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இதேமாதிரி நான் உங்களை வேறு ஒரு தன்னால் ஆசமான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் ஆஃப் அண்ட் கைஸ் வரட்டா.